விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் பெண் நிர்வாகி ஒருவர் கஞ்சா விநியோகம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மோ பெருமாள்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேமா என்கிற பிரியா. இவரது கணவர் சந்திரன், பிரியாவின் தம்பி ஆகிய 3 பேரும் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விநியோகம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இவர்கள் விஜயின் தாவேகா நிர்வாகிகள் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கஞ்சா விற்பனை தொடர்பாக வாழப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் ஊர் பொதுமக்கள் சார்பில் பிரேமாவிடம் சென்று இதுபோன்று பள்ளி மாணவர்களையும் இளைஞர்களையும் சீரழிக்கக்கூடாது என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து வெளியூரில் இருந்து அடியாட்களை வரவைத்து இந்த பிரச்சினையில் தலையீடு செய்பவர்களை அடியாட்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் முத்து என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக முற்றுகை போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி என்ற பெயரில் பிரேமா, அவரது கணவர் சந்திரன், தம்பி சேட்டு ஆகியோர் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும், விபச்சாரம் உள்ளிட்ட தொழிலில் ஈடுபடுவதால் பெரிய ஆட்களின் துணையோடு ஊர் பொதுமக்களை மிரட்டுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சேலம் மாவட்ட தலைவர் பிரபாகரனிடம் இதுபற்றி கேட்டபோது, கடந்த 2023ஆம் ஆண்டு விஜய் மக்கள் இயக்க கொள்கைக்கு முரணாக செயல்பட்டதால் இவர்கள் வகித்து வந்த பதவி மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டனர். மேலும் இவர்களுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று தாவேகாவின் சேலம் மாவட்ட தலைவர் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். எனக்கே போன் பண்ணி இந்த மாதிரி பசங்க சரியில்லை, கொஞ்சம் சொல்லுங்க, அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க, இந்த முடி வெட்டுற கடைக்கெல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் கரெக்டாக வெட்ட விட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானே நேரடியாக போய் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். அப்படி இருந்துமே அந்த பசங்க இந்த மாதிரி பண்ணதுனால தான் இதே நம்ம இளைஞர் பசங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால தான் அவங்க நல்லது தான் பண்ணி தான் அவங்க செஞ்சது. நல்லது நடக்கும் தான் பண்றது. இது வந்து ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தெரியும். ஹெட் மாஸ்டர் ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. அந்த அம்மா சொன்னாங்க, அவங்களே கேட்க சொன்னாங்க. இது எல்லாத்தையுமே தெரியும். கஞ்சா விற்க சொல்லுங்க. ஏன் இவ்வளவு தூரம் பேசுறாங்கன்னாக்க, நம்ம தொழில் பாதிக்கிட்ட பசங்க எல்லாம் புடிச்சிட்டாங்க கஞ்சாவோட, அதனால வந்து இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. அவங்க அவங்களோட பேரண்ட்ஸே இங்க இருக்கிறாங்க.